ஆகஸ்ட் 24 பொதுக்காலம் 21ஆம் ஞாயிறு. நற்செய்தி வாசகம். லூக்கா நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 22 முதல் 30 முடிய இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு நகர்கள் ஊர்கள் தோறும் கற்பித்துக் கொண்டே எருசலேம் நோக்கி பயணம் செய்தார். அப்பொழுது ஒருவர் அவரிடம், ஆண்டவரே, மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தானா என்று கேட்டார். அதற்கு அவர் அவர்களிடம் கூறியது, இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயலுங்கள். ஏனெனில் பலர் உள்ளே செல்ல முயன்றும் இயலாமற் போகும். வீட்டு உரிமையாளரே, எழுந்து கதவை திறந்துவிடும் என்று கேட்பீர்கள். அவரோ, நீங்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என எனக்கு தெரியாது என பதில் கூறுவார். அப்பொழுது நீங்கள், நாங்கள் உம்மோடு உணவு உண்டோம், குடித்தோம், நீர் எங்கள் வீதிகளில் கற்பித்தீரே என்று சொல்வீர்கள். ஆனாலும் அவர், நீங்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது, தீங்கு செய்வோரே, அனைவரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று உங்களிடம் சொல்லுவார். ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோப்பும் இறைவாக்கினர் யாவரும் இறையாட்சிக்கு உட்பட்டிருப்பதையும் நீங்கள் புறம்பே தள்ளப்பட்டிருப்பதையும் பார்க்கும்போது அழுது அங்கலாய்ப்பீர்கள். இறையாட்சியின் போது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து மக்கள் வந்து பந்தியில் அமர்வார்கள். ஆம், கடைசியானோர் முதன்மையாவார், முதன்மையானோர் கடைசியாவர். 10 வயது சிறுவன் ஜானும் அவனது தங்கையும் விடுமுறைக்கு தங்களது தாத்தா பாட்டி வீட்டிற்கு சென்றார்கள். ஜானின் பிறந்த நாளுக்கு இன்னும் 10 நாட்களே இருந்தது. படுக்கைக்கு செல்லும் முன் இரு சிறுமியரும் முழந்தாள் படியிட்டு மன்றாட ஆரம்பித்த போது ஜான் கூறினான், ஆண்டவரே, இன்னும் 10 நாட்களில் என் பிறந்த நாள். எனக்கு பிறந்த நாள் பரிசாக சிவப்பு நிற மிதிவண்டியை தாரும் என்று வெகு உரக்க கத்தி ஒரு முறை அல்ல 3 முறை மன்றாடினான். பக்கத்தில் இருந்த அவனது தங்கை, ஜான், ஏன் இப்படி கத்தி மன்றாடுகிறாய்? கடவுளுக்கு நல்லாவே காது கேட்கும் என்றார். ஜான் பதிலாக, கடவுளுக்கு காது கேட்கும், ஆனால் தாத்தா பாட்டிக்கு கேட்காதே, அதனால்தான் கத்தி ஜெபிக்கிறேன் என்றான். ஜான் யாரிடம் எப்படி மன்றாடினான்? கடவுளிடத்திலா அல்லது தாத்தா பாட்டியின் இடத்திலா? மன்றாட்டை கடவுள் கேட்க வேண்டுமென்றா அல்லது தாத்தா பாட்டி கேட்க வேண்டுமென்றா? கடவுளிடம் மன்றாடுவதை தாத்தாவுக்கு தன் ஆசையை தெரிவிப்பதின் வழிமுறையாக ஜான் மாற்றிவிட்டான். ஆன்மீகம் என்பது கடவுளின் பெயரால் பிறரை நமக்காக பயன்படுத்திக் கொள்வது அல்ல. ஆன்மீகம் என்பது கடவுளை நம்மில் செயல்பட விடுவது. அதை போலவே ஆன்மீகத்தை நிறுவனப்படுத்தும் மதம் என்பது என்ன? அது இறைவன் பெயரால் ஆற்றலை பயன்படுத்தி மனிதர்களை பிரித்தாடும் அடக்குமுறை அல்ல. மாறாக இறைவனின் ஆற்றலையும் அருளையும் நம்மில் நிகழவிட்டு அமைதியில் பகிர்ந்து வாழும் இறை மனித கூட்டு அமைப்புதான் மதம். இன்றைய வாசகங்கள் ஆற்றல் படுத்தும் ஆன்மீகம் பற்றியும் ஒன்றிணைந்து உறவில் வாழும் மத கட்டமைப்பு பற்றியும் சிந்தித்து மன்றாட அழைக்கின்றன. இன்றைய நற்செய்தி வாசகம் இயேசுவிடம் ஒருவர் கேட்கும் கேள்வியில் தொடங்குகிறது. ஆண்டவரே, மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தானா? எவ்வகையான கேள்வி இது? இக்கேள்வியை கேட்பவர் ஆண்டவரை எப்படி பார்க்கிறார்? இறைவன் சிலரை மீட்பவர், சிலரை கைவிட்டு விடுபவர் என்று பார்க்கிறாரா? மேலும் மீட்பில் பங்கு பெற இறைவன் எல்லா மக்களையும் அழைக்கிறாரா? அல்லது சிலர் பங்கு பெறாமல் தள்ளி வைக்கப்படுவார்களா? இறைவன் எவ்வாறு மீட்பு செயலை நிகழ்த்தப் போகிறார் என்ற பல கேள்விகளை இறைவனை நோக்கி அவர் கேட்பதாக இந்த ஒரு கேள்வி தொனிக்கிறது. இந்த கேள்விக்கு இயேசு கூறும் பதில் வெறும் அறிவு சிந்தனை சார்ந்ததாக அமையவில்லை.
ஆண்டவரின் மீட்புச் செயலோடு இணையச் செய்து நம்மை ஆற்றல் படுத்தும் பதிலாக தொடங்குகிறது. இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயலுங்கள் என்ற அழைப்பில் தன் பதிலை தொடங்குகிறார். நற்செய்தியில் இடுக்கமான வழி என்பது இறைவன் வழங்கும் வாழ்வை அடையும் வழி. மத்தேயு நற்செய்தி 7:13-14 அழிவுக்கு செல்லும் வாயில் அகன்றது, வழியும் விரிவானது, அதன் வழியே செல்பவர் பலர். வாழ்வுக்கு செல்லும் வாயில் இடுக்கமானது, வழியும் மிக குறுகலானது, இதை கண்டுபிடிப்போர் சிலரே என்று படிக்கிறோம். மீட்பாகிய வாழ்வு நாம் தேர்ந்தெடுக்கும் வாயிலையும் வழியையும் பொறுத்தது என்கிறார் இயேசு. இறைவன் மீட்பை நிகழ்த்தி கொண்டே இருக்கிறார். நம்மோடு சேர்ந்து செயல்பட்டு நாம் மீட்பின் முழு வாழ்வை சுவைக்க வேண்டும் என்று அவர் தயாராயிருக்கிறார். ஆனால் நாம் நமக்கு எளிதாகப்படும் அல்லது வசதியாகப்படும் அகலமான வாயிலில் நுழைந்து அகண்ட வழியில் சென்று கொண்டிருந்தால் நமது இலக்கு இறைவன் வழங்கும் மீட்பாக இருக்காது. தவறான வழியில் நடந்து சரியான இலக்கை அடைய முடியாது. தவறான இலக்கை அடைந்த பின் இன்றைய நற்செய்தி விளக்குவது போல, இறைவா, என்னை ஏன் உன் வீட்டுக்குள் சேர்த்து கொள்ளவில்லை என அவரை குறை கூறுவதில், அவரை நோக்கி கூக்குரல் இடுவதில் எதுவும் நடக்கப் போவதில்லை. இயேசு தொடர்ந்து கூறுவது போல, பலர் உள்ளே செல்ல முயன்றும் இயலாமற் போகும், வீட்டு உரிமையாளரே எழுந்து கதவை திறந்துவிடும் என்பார்கள். அவரோ, நீங்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என எனக்கு தெரியாது என்று பதில் கூறுவார். பின் அவரது வீட்டிற்கு வெளியே வீதியில் நிற்க வேண்டிய நிலைதான் நமக்கு ஏற்படும். ஆகவே பயணத்தை நாம் எங்கிருந்து ஆரம்பித்தோம், எந்த வழியில் பயணித்து இந்த இடத்திற்கு எப்படி வந்து சேர்ந்தோம் என்று நம்மை நாம் சுய ஆய்வு செய்வோம். நமது சுயநலத்திற்கு வசதியான, நமது விருப்பத்திற்கேற்ற விசாலமான வழியில் இலக்கை மாற்றி பயணம் செய்தோமா என்று பார்ப்போம். நம் சுயத்தை மட்டும் மையமாக கொண்டு மற்றவரை பற்றியோ அல்லது நம் உண்மையான உயர்ந்த நிலை பற்றியோ உணராமல் ஊதாரி பிள்ளை போன்று அகண்ட வழியில் உல்லாசமாக பயணித்து பன்றி கூடத்தை அடைந்து விட்டோமா என்று விழித்தெழுவோம். இங்கிருந்து கொண்டு, இறைவா, நீர் சிலரை மட்டும்தான் மீட்பீரா என்று அவர் செயல் பற்றி கேள்வி கேட்பதில் பயனமில்லை. மாறாக இயேசுவின் ஒளியில், இயேசுவின் ஆற்றல் கொண்டு அவரில் நம் முழுமையை நோக்கி பயணப்படுவோம். இதுதான் மீட்பின் ஆன்மீகம். இதன்படி இறைவன் வகுத்து காட்டும் வழி நாம் பயணித்த அழிவின் அகண்ட பாதையை மூடிவிடும். அவரின் புது பாதையை, மீட்பின் பாதையை திறந்து வைக்கும். அவர் சீடராக அவர் பின் சிலுவையை சுமந்து செல்ல வேண்டிய மிக இடுக்கமான பாதையை காட்டிக் கொடுக்கும். அதில் அவரோடு நடக்கும்போது அவருடைய ஆற்றல் நம் சுமையை எளிதாக்கும், நுகத்தையும் அழுத்த விடாது. இந்த இடுக்கமான வழியை விட வேறு இலகுவான வழி ஏதும் கிடையாது. அவரை பற்றி நன்கு அறிந்திருக்கிறோம், அவரை தினமும் வழிபடுகிறோம், அவர் பெயரால் அழைக்கப்படுகிறோம், அவருடைய நம்பிக்கையாளரின் கூட்டத்தில் இருக்கிறோம் போன்ற எந்த தகுதியும் நம்மை மீட்புக்கு ஏற்புடையவராக்காது. ஏனெனில் மீட்பு என்பது நமக்கு நாம் உழைத்து பெற்றுக்கொள்ளும் வெகுமானம் அல்ல. மீட்பு என்பது ஆண்டவரின் அருள் நிகழ்வு. மீட்பின் வரலாற்றில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இறைவாக்கினர் போன்றவர்கள் இறைவனோடு இணைந்து அவர் செயலாக செயல்பட்டார்கள். அவர்களைப் போல நாமும் இறைவனோடு ஒன்றிணைந்து செயல்படும் போது மலரும் அருள் நிகழ்வுதான் மீட்பு. மீட்பின் அடிப்படை நாம் என்ன செய்கிறோம் அல்லது என்ன செய்ய வேண்டும் என்பது அல்ல. மீட்பு என்பது நாம் நம்மில் இறைவனை செயல்பட அனுமதிக்கும் பெருநிகழ்வு. அவர் செய்கிறார், அவர் செயலை நான் என்னில் அனுமதிக்கிறேன் என்பதுதான். இறைவனும் நானும் சேர்ந்து இறைச்செயலாக
நமக்கும் அடுத்தவருக்கும் நம் சூழலுக்கும் செய்யும் ஒவ்வொரு செயலும் மீட்பு நிகழும் செயல்களே. தன் மீட்புச் செயலின் பங்காளிகளாக இறைவன் நம்மை பார்க்கிறார். ஆக சிலர்தான் மீட்கப்படுவார்களா என்ற கேள்விக்கு பதில் இதுதான். மீட்பு நமக்குரியது. மீட்புச் செயல் இறைவன் நம்மில் நிகழ்த்துவது. நாம் எல்லோரும் மீட்பு பணியில் பங்கெடுத்து ஒருவருக்கொருவர் மீட்பை வழங்கும் பணியாளர்கள். மீட்பு நிகழ்ச்சியை நம்மில் எல்லாருக்கும் நடத்துவது இறைவன். மீட்பு நிகழ்ச்சியில் பங்கெடுப்பது அல்லது தள்ளி நிற்பது நம்மை பொறுத்தது. மீட்பு நிகழ்ச்சி இறைவன் நடத்தும் திருமண விருந்து. லூக்கா நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 16-24 விவரிப்பது போல நாம் எல்லோரும் அவரோடு சேர்ந்து வாழ்வை கொண்டாட அழைக்கப்படுகிறோம். அவருடைய அழைப்பை ஏற்று அவரோடு கொண்டாடுவதா அல்லது ஏதாவது சாக்குப்போக்கு கூறி நாம் விரும்பும் நிலையிலே தங்கிவிடுவதா என்பது நம்மை பொறுத்தது. இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவர் எல்லாருக்கும் மீட்பை நடத்தி கொண்டிருக்கிறார் என்ற பேருண்மையை எருசலேம் ஆலயத்தை மையமாக வைத்து ஏசாயா விவரிக்கிறார். எருசலேம் ஆலயம் இறைவனின் ஆலயம். ஆலயத்தில் அவரை நெருங்குவதற்கு அனைவருக்கும் தகுதியுண்டு. ஆனால் அங்கு அன்று இருந்த நடைமுறையில் படிநிலைகள் கொண்டதாக இருந்தது. எருசலேம் ஆலயத்தின் திருத்தூயகத்துள் யாரும் நுழைய முடியாது. வருடத்திற்கு ஒரு முறை தலைமை குரு மட்டுமே நுழைவார். ஆலயத்தின் தூயகத்தில் குருக்களுக்கு மட்டுமே அனுமதி. இதைத் தொடர்ந்து யூத ஆண்களுக்கு மட்டும் நுழையும் இடம், பெண்களுக்கு என்ற தனி முற்றம், யூதரல்லாத மற்றையோர் புற முற்றத்தில் வெளியேதான் நிற்க வேண்டும். அவர்கள் ஆலயத்தின் உள்ளே காலெடுத்து வைக்கக்கூடாது. இத்தகைய நடைமுறை வழக்கத்தில் இருக்க இன்றைய வாசகத்தில் ஏசாயா அனைவரும் அழைக்கப்படுகின்றனர். அனைவரும் ஆண்டவரின் திருத்தூயகத்திற்கு நெருங்கி வரலாம். இது கண்டிப்பாக நடக்கும் என்பதை காட்சியாக விவரிக்கிறார். எல்லாரும் கூடி வந்து இறைமாட்சியை காண்பார்கள். ஆண்டவரின் தூதர்கள் அயல் நாடுகளுக்கு சென்று அனைவரையும் அழைத்து வருவார்கள். இதுவரை இஸ்ராயேலர் மட்டுமே ஆண்டவருக்கு படையில் கொண்டு வந்தார்கள். இனியோ இஸ்ராயேல் அல்லாத மற்றெல்லோரும் ஆண்டவரிடம் வருவார்கள். இனி இவர்தான் இதை செய்ய தகுதி பெற்றவர் அல்லது இவர்தான் இந்த இடத்தில் இந்த முற்றத்தில் நிற்க வேண்டும் என்ற படிநிலையோ பாரபட்சமோ இன்றி அனைவரும் அவர் முன் அவரோடு உறவு கொள்ளலாம், அவருக்கு புகழ் பாடலாம், பணிபுரியலாம். இனி எல்லாரும் அவர் முன் குருக்களாகவோ லேவியராகவோ பணி செய்ய முன்வரலாம். இறைவனின் அருளும் அவரது செயல்பாடும் அனைவருக்கும் கிடைக்கும் புது உருவின் காலத்தை, புது ஆன்மீக நிஜத்தை ஆண்டவரே நம்மோடு சேர்த்து நிகழ்த்துவதாக ஏசாயா விவரிக்கிறார். சிலுவையில் இயேசு இறந்தபோது எருசலேம் ஆலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழ்வரை இரண்டாக கிழிந்தது என்று மத்தேயு நற்செய்தி 27:51 எடுத்து கூறும்போது இந்த பேருண்மையை தான் விளக்குகிறது. இயேசுவில் நிகழும் இறை மீட்பு நிகழ்ச்சி எல்லா படிநிலைகளையும் ஏற்றத்தாழ்வுகளையும் பாரபட்சங்களையும் அழித்து விட்டது. அனைவரையும் அவரின் மீட்பு நிகழ்ச்சியில் பங்காளிகளாகிவிட்டது. ஆண்டவரே, மீட்பு பெறுவோர் சிலர்தானா என்ற கேள்விக்கு ஆண்டவர் இயேசு மிக ஆழமான இந்த ஆன்மீக பதிலை தருகிறார். அனைவரும் அவரோடு சேர்ந்து அவர் நிகழ்த்தும் மீட்பு நிகழ்ச்சியில் பங்காளிகளாக பங்கேற்போம் வாருங்கள் என்ற அழைப்பை ஒவ்வொருவருக்கும் ஆத்மீகமாக வழங்குகிறார். இதில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்லது தள்ளி வைக்கப்பட்டவர், சிறப்பு தகுதி பெற்றவர், தகுதியற்றவர், முதன்மையானோர், கடைசியானோர் என்ற படிநிலை பாகுபாடுகள் இல்லை. இனம், மொழி, குலம் என்ற எவ்வித வேறுபாடுமின்றி எல்லாருக்கும் மீட்பு நிகழ்வதற்காக, மீட்பு நிகழ்ச்சியில் நாம் பங்கிடுவதற்காக இறை மீட்பு நம்மிடையே கொட்டி கிடக்கிறது. கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் வடக்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் எங்கிருந்தும் எல்லா இடங்களிலிருந்தும் எவரும் எவ்வித தயக்கமும் இன்றி பங்கெடுக்கலாம், பயன்பெறலாம்,
மீட்பை சுவைக்கலாம். இதில் கடைசியானோர் முதன்மையானோர் என்ற பாகுபாடு இல்லை. எல்லாரும் இறை மீட்பு செயலின் பங்காளிகள். பேரியக்கமாக பெரும் வாழ்வாக இறைவன் வழங்கும் மீட்பை ஒவ்வொருவரும் தம்மில் நிகழவிட இறைவன் நம்மை அழைக்கிறார். அவரோடு சேர்ந்து மீட்பை நமக்கும் நம்மை அடுத்தவருக்கும் உயிரோட்டமாக வழங்கும் உறவுகளாக மாறுவோம். இத்தகைய பேருண்மையை மத நிறுவனமாக மாற்றி நம்மில் நிகழும் மீட்பு செயலை மத அமைப்புகள், சடங்குகள், சம்பிரதாயங்கள், படிநிலைகள், பரிகாரங்கள், பாகுபாடுகள், தகுதியுள்ளவர்கள், தகுதியற்றவர்கள், முதன்மையானோர், கடைசியானோர் என்று பிரிந்து வாழ்கிறோம். எனவேதான் மீட்பு பெறுவோர் சிலர்தானா என்ற கேள்வி நம்மிடையே தவிர்க்க முடியாததாய் மாறிவிட்டது. ஆண்டவரின் ஆற்றலோடு அவர் நிகழ்த்தும் மீட்பு நம் அனைவருக்கும் இன்று இப்பொழுது இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு மதங்கள், அமைப்புகள் என்ற சாயம் பூசி யாரையும் தள்ளி வைக்காமல் வாழ்வோம். ஆண்டவரின் அற்புத கொடையான மீட்பை நம்மில் நிகழவிட்டு அடுத்தவருக்கும் அள்ளி வழங்குவோம்.